அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தொடர்ந்து இவருடைய வார்த்தைக்கு நேராய் செல்லும். எல்லாரும் கண்களை ஒரு விஷயம் மூடி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை வாசிக்க நாம் கேட்போம். நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். வரலைய சொல்லுவோமா? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வாக்கை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வலது கரத்தை அவர் என்ன செய்கிறாராம்? வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லுகிறார். அது ஃபர்ஸ்ட் வலது கரத்தை உயர்த்தி சொல்றாரு. அடுத்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆண்டவர் போய்கிட்டே இருக்கார். அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வல்லமைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் தம்முடைய வல்லமைகளையும் பராக்கிரமங்களையும் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்க நான் தான் பெரியவன்னு சொல்லி அவங்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க. நிறைய பணம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவங்கதான் தங்களுடைய பெருமை ஒருத்தங்க சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மேல யாருமே இல்ல அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் முழங்குகிறார். நம்முடைய மகத்துவங்களையும் பெருமைகளையும் மகிமைகளையும் அவர் முழங்குகிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு மேல யாருமே இல்லைங்கிறதா அர்த்தம். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அவருக்கு மேல யாரும் இல்ல, எதுவும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் நான் ஒருத்தர் தான். கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது ஆண்டவரே திருவுளம் பெற்றுகிறார். அவரை குறித்து அவரே திருவுளம் பெற்றுகிறார். இதை நாம் அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். மறந்து விடுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்களுக்குள்ளாக, பிரச்சனைகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக நாமளே போய் விடுகிறோம். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை முன்வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? சரி, ஒரு ராஜாவை குறித்து வேதத்துல நாம் பார்க்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தானியேல் 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசாராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி,
இங்க எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு ராஜா. இவர் பேர் என்னது? நேபுகாத் நேசார். உலகத்திலேயே நல்ல ஒரு பெரிய ஆட்சி புரிந்த ஒரு ராஜாக்களில ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லுவோம். அப்படி புரிந்த ராஜாக்களில ஒரு உன்னதமான ராஜா நேபுகாத் நேசார். இவருடைய காலகட்டத்தில் தான் இவர் ஒரு தரிசனம் பார்க்க, ஒரு கனவு காண்ற தரிசனம் இவருக்கு கிடைக்குது. என்னன்னு கிடைக்குது? ஒரு பெரிய சிலை. அந்த சிலையினுடைய தலை எப்படி இருக்கு? தங்கம். அதனுடைய மார்பு என்னது? வெள்ளி. அதுக்கப்புறம் அதனுடைய இடைக்கச்சை எப்படி இருக்கு? இடுப்பு கீழே வெங்கலம், அதுக்கு கீழே இரும்பு, கடைசியில விரலெல்லாம் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு கலவை. டீச்சிங் அதிகமா கொடுக்காதனால. அல்லேலூயா. அப்போ அந்த தரிசனத்திற்கு ஒரு அர்த்தம், அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் வேணும்னு சொல்லிட்டு ராஜா தானியேல் இடத்துல அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுகிறார். ராஜா தானியேல் இடத்துல என்ன பண்ணுகிறார்? அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, அந்த தலை தங்கம்னு பாத்தீங்களே ராஜா, அது உங்க ஆட்சி. சொல்லுவோமா? தலை தங்கமா இருந்துச்சு பாத்தீங்களா, அது உங்க ஆட்சி தான். அப்ப என்ன அர்த்தம்னா, நேபுகாத் நேசாருடைய காலம் ஒரு பொற்காலம். நேபுகாத் நேசாருடைய காலம் எப்படிப்பட்ட காலம்? ஒரு பொற்காலம். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ராஜா. இது எதுல தெரியும்னா, அதுக்கு முன் இந்த இப்ப நம்ம வாசிச்ச வசனத்தை இந்த அதிகாரத்துல ஆரம்பத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவான்னு சொல்லுவேன். நேபுகாத் நேசார் எந்த நாட்டினுடைய அரசன்? பாபிலோன் நாடு கிடையாது, பாபிலோன் சாம்ராஜ்யம். இப்பதான் பாபிலோன் நாடு இருக்கு. அப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படின்னா உலகத்துல பாதி, என்ன பாதிக்கு மேல அவர்தான் வச்சிருந்தாரு. அதை வந்து சாம்ராஜ்யமா வச்சிருந்தார். பாபிலோன்ல இருந்து அவர் அரசாட்சி செய்வார். அப்ப அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா. அவ்வளவு மகத்துவமான காரியத்தை அந்த மனுஷன் செஞ்சுட்டு வாயில தன்னை பெருமைப்படுத்திட்டார். என்னது? வாயில தன்னை பெருமைப்படுத்த. உடனே ஆண்டவர் சொல்கிறார், அப்பவே வார்த்தை வந்துருச்சு, என்னன்னு? நீ மனுஷர்களிடத்துல தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பாவாயின்னு ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. 7 காலங்கள் உண்மையில செல்லும், அதுக்கப்புறம் தான் நீ மறுபடியும் மனுஷனா மாறுவேன். கிட்டத்தட்ட 7 வருஷம் மாட்டை போல புல் மேய்ந்தாங்க. மாடு மாதிரி புல்லு மேய்ஞ்சாரு. அரசவையிலிருந்து தள்ளி விட்டாங்க. ராஜசனம் கிடையாது. 7 வருஷம் சிங்காசனம் இல்லாம பனியிலையும் மழையிலையும் சேத்துலையும் வாழ்ந்தார். 7 வருஷம் முடிஞ்சது, காலம் முடிஞ்சது, ஆண்டவருடைய தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தி வருது. புத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நீரே பெரியவர்னு சொல்றாங்க. வரலையே சொல்லுவோமா? எப்படி? நீரே பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். உலகத்தையே நம்ம ஆதாயப்படுத்தினாலும் பெரியவர் யாருதான்? பெரியவர் யாருதான்? நீங்க இந்த உலகத்துல எதிர்பார்க்க முடியாத உச்சத்திற்கு போனாலும் சரி, உயர்வை அடைந்தாலும் சரி, பெரியவர் யாருதான்? பெரியவர் யாரு சொல்லுங்க? நம்ம கிடையாது. சொல்லுவோமா? ஆனா நாம் அநேக நேரங்கள் என்ன செய்து விடுகிறோம்? நம்மளுடைய வேலை நிமித்தமாய், நம்முடைய படிப்பு நிமித்தமாய், நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாய், நம்முடைய உயர்வின் நிமித்தமாய் யாரை மறந்துடுறோம்? யாரை மறந்துடுறோம்? சொல்லுங்க. யாருக்கு நேரம் கொடுக்கறது இல்ல? கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? ரொம்ப வேலைங்க, ரொம்ப பிஸி, ரொம்ப படிக்கிற, ரொம்ப பிஸி, சூழ்நிலையே அமைய மாட்டேங்குதுங்க, ஐயோ ஒரே பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கேன், நாளை ஒதுங்கி ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியல, ஒரு பிரேயர் வைக்க முடியல, சபைக்கு போக முடியல, ஆண்டவரை தேட முடியல. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வேலை தான் பெருசுன்னு நினைக்கிறோம், நம்ம படிப்பு தான் பெருசுன்னு நினைக்கிறோம், நம்ம சூழ்நிலை தான் பெருசுன்னு நினைக்கிறோம், நம்முடைய குடும்பம் தான் பெருசுன்னு நினைக்கிறோம், நமக்கு இருக்கிற நம்மளுடைய காரியங்கள் தான் நம்ம பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படித்தான் நேபுகாத்நேசாரும் நினைச்சிட்டு நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னாரு. அல்லேலூயா. ஒரே அடியில கீழே விழுந்தார். 7 வருஷம்
கர்த்தர் மாடா மாற வச்சுட்டார். மாட்டை போல புல் மேய்ந்தார் 7 வருஷம். யோசிச்சு பாருங்க. அப்புறம் கர்த்தர் புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த 7 வருஷம் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசார் ஆகிய நான் என் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. குரல்ல சொல்லுவோமா? என்ன எனக்கு திரும்பி வந்துச்சு? நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படிங்கும் போது எனக்கு அந்த புத்தி என்கிட்ட இல்லை. மாடை போல புல்லு மேய்ஞ்சிட்டு திரும்பி தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகி போச்சு? என் புத்தி என்கிட்ட. குரல்ல சொல்லுவோமா? என்னைக்குமே புத்தி அடிபட்டதுக்கு அப்புறம் தான் வரும். புத்தி எப்பவுமே எப்ப வரும்? அறிவு, ஞானம், புத்தி எல்லாம் எப்ப வரும்? அடிபட்டதுக்கு அப்புறம் தான். ஆனா அநேகருக்கு அப்போ கூட வராது. அடிபட்டாலும் என்ன வராது? அது வராது. ஆனா நேபுகாத்நேசாருக்கு வந்துருச்சு. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து. புத்தி வந்துருச்சுன்னா ஒரு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துடும். வரல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. புத்தி வந்தா எங்க வருவோம்? புத்தி வந்தா எங்க வருவோம்? புத்தி வந்துருச்சுன்னா எங்க வருவோம்? சொல்ற வரைக்கும் விட மாட்டோம். புத்தி வந்தா எங்க வருவீங்க? அறிவு, புத்தி, ஞானம் வந்தா எங்க வருவீங்க? அறிவு, புத்தி, ஞானம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? புத்தியும் அறிவு ஞானமும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சமூகத்துக்கு வரமாட்டோம். அறிவு, புத்தி, ஞானம் சரியா இருந்துச்சுன்னா எங்க வருவோம்? அறிவு, புத்தி இருந்துச்சுன்னா தேவ சமூகத்துல நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். நமக்கு புத்தி இல்லைன்னா அது செலவழிக்கிறதுக்கு நேரம், ஆண்டவர் சமூகத்துல நேரத்தை செலவழிக்கிறதுக்கு டைம் இல்லை. புத்தி இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு வருவோம். இந்த புத்தி இல்லைன்னா, இவனுக்கு புத்தி வந்தோன்னா யாரை நோக்கி பார்க்கிறான்? நேபுகாத்நேசாருக்கு புத்தி வந்ததுக்கு அப்புறம் யாரை நோக்கி பார்க்கிறார்? படிங்க. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து. புத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யாரை ஸ்தோத்தரிக்கிறேன்? அது வரைக்கும் நான் யாரை ஸ்தோத்தரித்தேன்? என்னை, என் மகத்துவங்களை, என்னுடைய வேலைகளை, என்னுடைய படிப்பை, என்னுடைய காரியங்களை, என் வீட்டை, என்னுடைய பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறேன். புத்தி தெளிந்த பிறகு, புத்தி வந்த பிறகு இப்பொழுது நான் யாரை ஸ்தோத்தரிக்கிறேன்? உன்னதமானவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வரல்ல சொல்லுவோமா? அதுதாங்க ஜீவித்திருக்கிறோம். நம்ம முதல் புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். எது உண்மை, எது சத்தியம், எது கடைசி வரைக்கும் நம்ம கூட நிலைச்சு நிற்க போகுது. இன்றைக்கு அந்த சத்தியத்தை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அநேகர் அதை புரிந்து கொள்ளுவதில்லை, உணர்ந்து கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. புத்தி நேபுகாத்நேசாருக்கு திரும்பி வந்த பொழுது அவன் முதலில் உன்னதமான தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வரல்ல சொல்லுவோமா? அவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். வரல்ல சொல்லுவோமா? நல்லா பாட்டு பாடி ஆராதிக்கிறான். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கு. வரல்ல சொல்லுவோமா? எத்தனை பேர் நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சீங்க? எத்தனை பேர் நல்லா கைதட்டி பாட்டு பாடி உங்களை மறந்து ஆராதிச்சீங்க? அவங்க மட்டும் வரலையா சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு சத்தமா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அது உண்மைன்னு அர்த்தம். நீங்க எந்த அளவுக்கு மௌனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது பொய்ன்னு அர்த்தம். நீங்க ஆராதிக்கலன்னு. அதாவது உன்னதமான தேவனை நோக்கி அவன் என்ன பண்றாரு? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நல்ல பாடி மகிமைப்படுத்துறார் நேபுகாத்நேசார். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை. ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய புத்தி உங்களிடத்துல திரும்பி வந்து விட்டது என்று சொன்னால் உங்கள் ஆராதனை 100% கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்திருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் பிரதான கற்பனையா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுங்க. சொல்லுவோமா? இதுவே முதலாம் பிரதான. நீ கர்த்தரை தேடும் பொழுது, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்கள் முழு மனசும் அங்கதான் இருக்கணும். உங்க முழு பலனும் அங்கதான் இருக்கணும். உங்களுடைய முழு ஆத்துமா அதுவும் அங்கதான் இருக்கணும். ஹல்லேலூயா. வரல்ல சொல்லுவோமா? நம்முடைய முழு ஆத்துமா, முழு பலன், முழு மனசு இங்க இல்லை அப்படின்னா நாம நம்மளுடைய காரியங்களை தான் பெருசா நினைத்து கொண்டிருக்கிறோம். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நாம் முழுசா தேடுறது கிடையாது.
ஹல்லேலூயா. நேபுகாத்நேசார் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவை அவர் புகழ்ந்து பாடுகிறார், மகிமைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் தான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பலி 100% ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆராதனை பலியாய் இருக்க வேண்டும், ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும், 100% ஒப்பு கொடுக்கப்பட்ட வேத வாசிப்பாய் இருக்க வேண்டும், 100% ஒப்பு கொடுக்கப்பட்ட சபைக்கு வருதலாய் இருக்க வேண்டும். நீங்க செய்யற எல்லா விஷயமும் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவருக்காக நீங்க செய்யற எல்லாமே 100% ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். அதுதான் நீங்க அவரை ஜீவித்திருக்கிறவர் என்று நீங்க அங்கீகரிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். வரலையோ சொல்லுங்க பார்க்கலாம். நேபுகாத்நேசார் அங்கீகரித்தார், நான் அல்ல அவரே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்பதை உணர்ந்தவனாய் வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அடுத்தது, அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? நாம என்ன பிரயாசப்பட்டாலும், நம்ம என்ன ஓடினாலும், நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும், நம்ம என்னதான் மண்டைய போட்டு உடைச்சாலும், அவருடைய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யமும் மட்டும்தான் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும். உடனே சொல்லுவோமா? நாம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், நம்ம எவ்வளவு ஓடினாலும், விளைய செய்கிறது யார் தான்? விளைய செய்கிறவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. ஆனாலும் நான் ஓடுறேன், கர்த்தர் இடத்துல நேரத்தை செலவழிக்காம ஓடுறேன், கர்த்தர் சமூகத்துல நான் உட்கார முடியாம ஓடுறேன், அந்த என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நான் ஆராதிக்க முடியாம ஓடுறேன்னா, அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எதை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன்? நான் தான் என்னைக்கு நிற்பேன்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கேன். என் வேலைதான் என்னைக்கு நிற்கும், என்னுடைய காரியங்கள், என் குடும்பங்கள், என் பிள்ளைகள், என்னுடைய ஒவ்வொன்றும் தான் என்னைக்கு நிற்கும். நம்ம ஓடணுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் தான் என்னைக்கு ஜீவித்து இருக்கிறவர் என்று சொல்லுகிறீர்கள்? பிரளய சொல்லுவோமா? ஆண்டவர் தான் என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறவர் என்று சொன்னால், உங்கள் வாழ்நாள் காலத்தை நீங்கள் யாரிடத்தில் செலவழிக்க வேண்டும்? சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவரிடத்துல உங்கள் நேரங்களை செலவழிக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புத்தி திரும்ப வரலன்னு அர்த்தம். சொல்லுவோமா? நேபுகாத்நேசாருக்கு புத்தி, அவன் புத்தி திரும்ப வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்ப நமக்கு இன்னும் அது வரல. ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த புத்தியை கொடுங்கப்பா, புத்தி திரும்பி வரட்டும். உங்க சமூகத்துல நேரத்தை செலவழிக்க முடியாம உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நீர்தான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். நம்ம எதுக்காக உலகத்துல ஓடுறோம்? உலகத்துல நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? யாராவது சொல்லுங்களேன். பணத்துக்காக. வேற? பணம் ஒண்ணு. வேற ஏதாவது? மணி. ஓகே. வேற சொல்லுங்க. எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? நம்ம அதிக நேரம் உலகத்துல தானே இருக்கிறோம். அதுக்கு ரீசன் ஒண்ணு மணி, இன்னொன்னு இன்னொன்னு என்ன? மன நிம்மதியா? ஜாலியா? என்ஜாய்மெண்டா? என்ன சொல்லுங்க. பொறுப்பு இருக்கிறது. சரி, பொறுப்பு ஒண்ணு மணி, இன்னொன்னு கமிட்மெண்ட், பொறுப்பு. எனக்குன்னு சில பொறுப்புகள் இந்த உலகத்துல இருக்கு. அப்பாங்கிற பொறுப்பு, அம்மாங்கிற பொறுப்பு, மகன்கிற பொறுப்பு, மகளுங்கிற பொறுப்பு, கணவனுங்கிற பொறுப்பு, மனைவிங்கிற பொறுப்பு, இந்த பொறுப்பெல்லாம் இருக்கு. அந்த பொறுப்பு நிமித்தமா கொஞ்சம் நான் உலகத்துல வேலை செய்ய வேண்டியது. வேற வேற சொல்லுங்க. வேற வேற எதுக்காக ஓடுறோம் இந்த உலகத்துல? சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஓடுறோம். அப்படி நிறைய பேர் இருக்கிறோம். அப்படிதானே? சர்ச் இருக்கு, வேலை இருக்கு. சர்ச் இருக்கு, ஐயோ அன்னைக்கு வேலை இருக்கு. சர்ச்சா அன்னைக்கு ஒரு வேற ஒரு இடத்துக்கு போறேன். சர்ச் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னே, ஆண்டவர் சமூகத்தில் உட்காரக்கூடாதுன்னே நிறைய பேர் பிஸியா இருக்கு. வரலையா சொல்லுவோமா? வரலையா சொல்லுவோமா? என்ன அர்த்தம்? தேவ சமூகத்துல நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? இந்த உலகத்தை முக்கியத்துவம் ஒண்ணு பணத்துக்கு ஓடுறோம், இல்லாட்டி பொறுப்புகளுக்காக ஓடுறோம். நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த பணம் நம்ம கிட்ட வரணும்னாலும் சரி,
அந்த பொறுப்புக்கு நம்ம உத்தமமா இருக்கணும்னாலும் சரி, கர்த்தர் இருந்தா மட்டும்தான் முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை பொறுப்பா இருக்க வேண்டாம்னு சொல்லல, பணம் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல, இல்ல கர்த்தருக்கு அடுத்தபடி வச்சுக்கணும்னு சொல்லல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் மேக்ஸிமம் டைம் யார்கிட்ட இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? ரெண்டு பேரு விறகு வெட்ட போனாங்க. ரெண்டு பேர் விறகு வெட்ட போன இடத்துல ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பந்தயம். காட்டுக்கு விறகு வெட்ட போன இடத்துல ஒரு பந்தயம். என்ன அப்படின்னா, காலையில கரெக்டா ஒரு 8 மணிக்கு விறகு வெட்ட நம்ம போறோம், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நம்ம வெட்டுவோம். யார் அதிக விறகு வெட்டி இருக்காங்கன்னு பார்ப்போம். யார் அதிகமா விறகு வெட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு அமௌண்ட், ஒரு பெட் அமௌண்ட் வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி. சரி, நான் உனக்கு 100 ரூபாய் தரேன், நீ ஜெயிச்சா நான் 100 ரூபாய் தரேன், நான் ஜெயிச்சா நீ எனக்கு 100 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் விறகு வெட்டி கோடாலி எடுத்துட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் தீர்மானிக்கிறார், சரி ஒண்ணு பண்ணுவோம், விறகு வெட்டும் போது நமக்கு என்னென்ன நேரங்கள்லாம் இருக்கும்? பிரேக் எடுப்போம், சின்ன பிரேக், ஒரு டீ பிரேக், இல்லை ஒரு வேற ஏதாவது அர்ஜென்ட் பிரேக், அப்புறம் லஞ்சுக்கு, அப்புறம் ஏதாவது இடையில மறுபடியும் ஒரு ஈவினிங் ஒரு டீ ஸ்நாக்ஸ் பிரேக் எல்லாம் எடுப்போம். என்னது பண்றதுன்னா, அந்த பிரேக் எதுவுமே நம்ம எடுக்க, அந்த பிரேக் எதுவுமே நம்ம எடுக்க வேண்டாம், நம்ம எப்படியாவது ஜெயிச்சு அந்த 100 ரூபா வாங்கிடணும்னு சொல்லிட்டு பிரேக்கே எடுக்காம நம்ம இன்னைக்கு விறகு வெட்ட வேண்டாம் அப்படின்ட்டு அவர் போய் விறகு வெட்ட ஆரம்பிச்சிட்டார். ரெண்டு பேரும் ஒட்டுக்காதான் வெட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் அவருக்கு எப்பவும் போல வேலையை ஆரம்பிக்கிறார். அந்த எந்த வேலையுமே செய்யாம நம்ம அந்த வேலையை மட்டுமே செய்வோம் அப்படின்னு நினைச்சாரு பார்த்தீங்களா? அவர் வெங்கு 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 வெட்டிக்கிட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு? எப்பவும் போல போன மாதிரியே போறாரு, வெட்டுறாரு. கரெக்டா டீ பிரேக் வரும்போது போய் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் வெட்டுறாரு. அவர் வெங்கு 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 வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் லஞ்ச் டைம் வருது, இவர் லஞ்சுக்கு போறாரு, அவர் போகவே இல்லை, அவர் வெட்டிக்கிட்டே இருக்கிறார். இவர் லஞ்ச் டைமுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு திரும்பி வராரு. போகும்போது போயிட்டு வந்துடுறாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு 3-4 மணிக்கு ஒரு டீ டைம் வருது, அவர் வெங்கு 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 வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்து மறுபடியும் வெட்டுறாரு. அப்புறம் இவர் இடையில பிரேக் எல்லாம் எடுத்துக்கிறாரு, ரெஸ்ட் ரூம் போறக்கெல்லாம். அவர் எங்கேயுமே போகாம வெங்கு 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 வெங்குன்னு வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ முடிஞ்சிருச்சு, 5 மணி ஆச்சு, ரெண்டு பேரும் விறகு வெட்டி முடிச்சுட்டாங்க. முடிந்த பிறகு கவுண்ட் பண்ணலாம், யார் அதிகமா வெட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்றாங்க. கவுண்ட் பண்ணும்போது அந்த விடாம வெங்கு 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 வெட்டினாரு பார்த்தீங்களா, அவரை காட்டிலும் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வந்து வெட்டினாரு பார்த்தீங்களா, அவரு ஒரு 100 பீஸ் ஜாஸ்தியாவே வெட்டியிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு 100 பீஸ் ஜாஸ்தியாவே வெட்டிட்டார். இவருக்கு மனசு ரொம்ப அடிச்சுக்குது. வாழ்க்கையில எந்த ஒரு அந்த நாள்ல எந்த ஒரு காரியத்தையுமே நான் செய்யல, என்னுடைய வேலையில மட்டுமே நான் முழு கவனம் செலுத்தினேன். ஆனா இவர் அவருடைய வாழ்க்கையில அந்த நாள்ல என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. முழு கவனம் வேலையில் இருந்த மாதிரி தெரியல. ஆனா என்னை விட 100 விறகு எப்படி அதிகமாக இருந்தார். இவனுக்கு ஒரே பைத்தியம் முடிச்சிருச்சு, மனசு அடிச்சுக்குது. 100 ரூபாவும் கொடுத்துட்டார், நான் 100 ரூபாய் தரேன், ஆனா எனக்கு எப்படி என்னை விட அதிகமா வெட்டினேன்னு சொல்லு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அப்ப அவர் அந்த சீக்கிரட்டை சொல்றாரு. என்னவா இருக்கும்? எப்ப போல டீக்கு போனாரு, எப்ப போல சாப்பாட்டுக்கு போனாரு, எப்ப போல பிரேக்ல இருந்தாரு. அவர் மாதிரி வெங்கு வெங்கு வெங்குன்னு வெட்டல, நிதானமா தான் வெட்டினாரு. ஆனா அவரை காட்டிலும் 100 பீஸ் அதிகமாகவே வெட்டிட்டாரு. இதுக்கு என்ன? பிரேக் எடுத்தாதான் நல்லா வேலை செய்ய முடியும். ஒரு பாயிண்ட். வேற இன்னும் ஒட்டுக்கதான் வெட்டிட்டு பிரேக் எடுக்கிட்ட நல்லா. சரி, வேற
கிளாப் பண்ணி. நான் வெளியே போகும்போது நீ பாத்தியே, போகும்போது நான் கோடாரி கையில கொண்டு போனேன், நீ பாத்தியா? அதை கவனிக்கல. நானு பிரேக் போகும்போதெல்லாம் கோடாரி எடுத்துட்டு போய் என் பிரேக் வேலையை முடிச்சுட்டு கோடாலியை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி என்ன பண்ணேன், கோடாலியை அப்பப்போ போய் என்ன பண்ணிட்டு வந்தேன், ஷார்ப் பண்ணிட்டு வந்தேன். நீ அதை கவனிக்கல. நீ ஒரு பீஸுக்கு 4 கொத்து கொத்துன, நான் ஒரு பீஸுக்கு ஒரே கொத்து தான் சொல்லுவோமா? நீ ஒரு பீஸுக்கு 2 புழக்கருக்கு 4 கொத்து கொத்துன, நான் ஷார்ப் பண்ணிட்டு வந்தேன். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் பிரேக் எடுத்துட்டு போய் என் பிரேக்கை முடிச்சுட்டு அந்த கோடாலியை ஷார்ப் பண்ணிட்டு வந்தேன். அப்ப நீ 4 வெட்டு வெட்டி ஒரு விறக வெட்டும் போது நான் ஒரே வெட்டுல ஒரு விறக வெட்டினேன். அப்படி வெட்டும் பொழுது எனக்கு நேரம் நிறைய கிடைச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், நேரம் நிறைய கிடைச்சனால என்னுடைய நேரங்களுக்கு அதை நான் செலவு பண்ணேன். அதே சமயத்துல வேலையும் நான் செஞ்சேன். உன்னை காட்டிலும் அதிகமாவே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ மழுங்கு போன அந்த முனையிலேயே போட்டு கொத்தி 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 என்ன பண்ணிட்ட, நேரத்தை வீணடிச்சிட்ட. நீ கடைசி வரைக்கும் உன்னுடைய ஆயுதத்தை வீட்டவே இல்லை. நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆனா மழுங்கின கோடாரி மாதிரி தான், ஷார்ப்பே ஆகாது கடைசி வரைக்கும். ஆனா நீங்க எடுத்துக்கிற கேப் கோடாலியை ஷார்ப் பண்றது எது தெரியுங்களா? உங்க வாழ்க்கையை நீங்க எங்க ஷார்ப் பண்ண முடியும்னா தேவ சமூகம். உங்க வாழ்க்கையில நீங்க ஒதுக்குற நேரம், பிரேக் நேரம் தேவ சமூகத்தில் நீங்க செலவழிக்கணும். அப்ப நீங்க உங்களை என்ன பண்ணுவீங்கன்னா, தகுதிப்படுத்துவீங்க, தயார்படுத்துவீங்க, ஷார்பன் பண்ணுவீங்க. நம்ம ஆண்டவரோடு இருக்கும் போதுதான் நம்மளை என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், கூர்மையாக்கிக்க முடியும். நம்முடைய எல்லாமே கூர்மையாகும். அப்பதான் நம்ம போய் செய்கிற வேலைகள், காரியங்கள், படிப்பு எல்லாமே வாய்ப்பு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை செலவழிக்காம, நம்மளை நம்ம கூர்மையாக்காம, ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மையாக்காம, மற்ற காரியங்களை நம்ம சரி செய்யாம, நம்ம என்னதான் மாங்குன்னு ஓடி ஓடி உழைச்சாலும் முடிவு ஒரு தோல்வியில தான் போய் முடியும். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, யாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துல நன்றி சொல்லணும். ஆண்டவர் நிறைய நன்றி சொல்லணும். நம்ம அப்பா 2 பேருமே இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அம்மா இல்லை, அப்பா மட்டும் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஷார்ப் பண்றோம். தேவ சமூகங்கிறது உங்களுடைய ஆசீர்வாத வாழ்க்கை நீங்களே மேம்படுத்த. உங்களுடைய உலகத்தோட பணத்துக்காக அந்த பணம் வேணும்னாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல பொறுப்புன்னு சொன்னீங்க. அந்த பொறுப்பு நீங்க நிறைவேற்றினாலும், அந்த பொறுப்புல நீங்க பாத்திரவான்களாய் மாறி அந்த பொறுப்புக்கு ஏற்ற வேலைகள் நீங்க செய்யணும்னாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல, நீங்க படிக்கணும்னாலும் ஆண்டவர் சமூகத்துல, நீங்க ஜெயிக்கணும்னாலும் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து, நீங்க என்ன பண்ணணும்னாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தாதான் அந்த காரியம் ஜெயமாய் சொல்லுவோமா? அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நான் தான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், என்ன பிடிச்சுக்கோங்கிற சொல்லுவோமா? அதுக்கப்புறம் நேபுகாத்நேசாருடைய ஆட்சி வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நேபுகாத்நேசார் வந்து போர், யுத்தம், கொலை, பயங்கரமா மோசமான ஒரு வாழ்க்கை. இதுக்கப்புறம் நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருந்துச்சு தெரியுங்களா? அதுக்கப்புறம் அவன் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாரு. தானியேலை தன்னுடைய சிநேகிதனா மாத்திட்டாரு. நேபுகாத்நேசாரோட ஃப்ரெண்ட் யாருங்க? தானியேல் யாரு? தேவனுடைய பிள்ளை. எல்லாமே மாறிடுச்சு. நேபுகாத்நேசருக்கு அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. தானியேல் சொல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. அதை அப்படியே ஃபாலோ பண்ணவர் தான் யாரு? நேபுகாத்நேசர் தானியேலை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வச்சுக்கிட்டாரு. யாரு? அதுக்கு அடுத்தபடி தரியு வராரு. மேதியாவுடைய ராஜா தரியு. பெர்ஷியாவுடைய ராஜா வந்து யாரு? கோரேஸ். மேதியாவுடைய ராஜ்ய தரியு, பெர்ஷியாவோட ராஜா கோரேஸ். இந்த கோரேஸ் வந்து யுத்தத்துக்கு போயிடுவார். அதனால மேதியாவுடைய ராஜா தரியுவை பாபிலோன் விட்டுட்டு போனார். அப்ப இந்த தரியு வந்து தானியேலை ஃப்ரெண்டா வச்சு
பாருங்க மாற்றங்கள் வருகிறது. அதுக்கப்புறம் நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கையில சரி, தரியு ராஜா அரசாண்ட நாட்கள் எல்லாம் சரி, காரியம் ஜெயமா தான் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அது வரைக்கும் அந்த ராஜ்யம் ஜெயமாவே இல்லை. ஆண்டவரை சரியா பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ராஜ்யத்தினுடைய காரியமே தலைகீழா மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் தரிசனத்தில் நேபுகாத்நேசாருடைய பொற்காலன்னு காமிச்சார். நேபுகாத்நேசாருடைய காலத்தை தரிசனத்தில் என்ன காட்டுறாரு? அந்த சிலையினுடைய தலை என்ன கலர்ல இருக்கு? என்னவா இருக்கு? தங்கம், தங்க கலர்ல இருக்கு. அப்ப அது அர்த்தம் அதுதான், அவன் ஆண்டவரை பிடிச்சிட்டான். அவன் வாழ்க்கை, அவனுடைய ராஜ்யம், அவனுடைய ஆளுகை ஒரு பொற்கால ஆட்சியாயிருக்கு. நல்ல சொல்லுவோமா? உங்க வாழ்க்கை பொற்காலமா மாறணுமா? உங்க வாழ்க்கை பொற்காலமாய் மாறணுமா? ஆண்டவரை பிடிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்த இல்ல அப்படின்னா மழுங்கான கோடாலிலேயே வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி ஆயிடும். நீங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில எதையுமே ஆண்டவரை கடைசி வரைக்குமே தேட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பிசாசு வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ வென்று வெற்றிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திருந்திருக்கிறான். அல்லேலூயா. எவனை பிடிக்கலாம், எவனை கீழே தள்ளலாம், எவனை என்ன பண்ணலாம்னு பெரியா சுத்திட்டு இருக்கிறான். பகலமா சுத்தி. அப்ப இவனுடைய காரியங்களுக்கு நம்ம தப்பிக்கணும்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு உலகத்துல இருந்துகிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு அதை வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஈஸியா யாருடைய இதுல மாட்டிக்குவோம்? யாருடைய இதுல மாட்டிக்குவோம்? சாத்தானுடைய வலையில. இன்னொன்னு மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, சாத்தான் அவ்வளவு புத்திசாலியே கிடையாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். சாத்தான் ஒரு புத்திசாலி கிடையாது, அவன் ஒரு ஏமாளி. சிம்பிளா அவனுக்கே தெரியும். யோபு மேல தேவையில்லாம கைய வச்சு யோபுவுக்கு என்ன பண்ணி கொடுத்தான்? அவன் நஷ்டம் பண்ணி கொடுத்தான். கடைசியில என்ன பண்ணா? ரெட்டிப்பான நன்மை வாங்கி கொடுத்தான். ரல்லியா சொல்லுவோமா? ரல்லியா சொல்லுவோமா? சிம்சோனை தேவையில்லாம கை வச்சான். கை வச்சு என்ன பண்ணா? என்ன பண்ணா? சிம்சோனை கை வச்சு என்ன பண்ண? கடைசியில அதுக்கு முன்னாடி அவன் கொன்னவங்களை காட்டிலும் பல மடங்கு அவன் ஜாஸ்தியா கொண்டான். தேவையில்லாம் தேவனுடைய பிள்ளைகளை கை வச்சு யார் தோல்வியை கண்டது? பிசாசு தான். சிம்சனுடைய வாழ்க்கையில் அது வரைக்கும் அவன் பெலிஸ்தர்களை கொன்ற எண்ணிக்கையை காட்டிலும் கடைசி நேரத்துல அவன் கொண்ட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. இதுதானே? தேவையில்லாம ஏசப்பாவை சிலுவையில் அறையறக்கு ஒப்பு கொடுத்தான். அவன் நினைச்சிட்டான் முடிஞ்சது கதை. ஆனா சிலுவையில தான் ரட்சிப்பே வந்துச்சு. ஒரு சொல்லுவோமா? சிலுவைக்கு அப்புறம் தான் மீட்பு. சிலுவைக்கு அப்புறம் அது வரைக்கும் நியாய பிரமாணத்துல எல்லாம் தண்டிக்கப்பட்டு இருந்தாங்க. என்னைக்கு பிசாசு ஏசப்பாவை சிலுவையில அனுப்பிச்சு ஏசப்பா போட்டு தரலான்னு நினைச்சானோ, இப்ப என்ன ஆகி போச்சு? நியாய பிரமாணம் போய் என்ன வந்துருச்சு? கிருபையின் பிரமாணம் வந்துருச்சு. நல்ல சொல்லுவோமா? எத்தனை தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நியாய பிரமாணத்துல ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும். அப்ப பிசாசு தன்னை ஞானவான் என்று சொல்லி அவன் பண்றான். ஆனா கடைசியில தோத்து போறது என்னமோ யாருதான்? அதனால அவங்கிட்ட கூட நம்ம தோத்தரக்கூடாது. அவ்வளவு முட்டாளவன். நீங்க வேதத்தை எடுத்துங்க, எல்லா பரிசுத்தவான்களையும் எடுத்துக்கங்க. அவன் கை வச்ச எல்லா பரிசுத்தவான்களுக்கும் போங்க. அவன் நினைச்சிட்டான் என்னன்னு அங்க முடியுதுன்னு. ஆனா அங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறார். ஒரு அல்லையோ சொல்லுவோமா? அப்ப எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா அவன்? ஆனா அந்த முட்டாள்கிட்டயே நம்ம தோத்து போயிட்டோம்னா என்ன? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய கிருபை இன்னைக்கு வரைக்கும் நம்ம தாங்கிட்டு இருக்க. அந்த முட்டாள்கிட்ட நீங்க தோத்தரக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு அறிவாளி கிட்ட தோத்தா கூட தப்பு இல்லை. ஆனா ஒரு முட்டாள்கிட்ட தோத்தவங்கிட்ட போய் தோத்தா எப்படி இருக்கும்? அவனே தோத்து போனவன், அவனே ஒரு முட்டாள், அவனே ஒரு அறிவில்லாதவன். அவங்கிட்ட போய் நம்ம தோத்தோம்னா அப்ப நம்ம எவ்வளவு முட்டாள், நம்ம எவ்வளவு அறிவில்லாதவன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுடி. இவன் கிட்ட போய் நீ தோத்தையாம்பாங்க. இவன் உன்னை விட ஜாஸ்தி எடுத்திருக்காண்டா, இவன் கூட உன்னை விட நல்லா படிக்கிறான். இப்ப நம்ம அவனை குறிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஒரு லோ எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப அவன் கூட ஜெயிக்கிறான்னா அப்ப நம்ம எவ்வளவு வீக்கா? இல்லையா சொல்லுவோமா? சாத்தான் கை வச்ச எல்லா பரிசுத்தவான்களுடைய முடிவு ஆசீர்வாதமா தான் போய் முடிஞ்சிருக்கு. எதுவுமே தோல்வியில முடியல. பேதுருவை மறுதலிக்க வச்சான். ஆனா சபை கட்டப்பட்டதே யார் மேலதான்? யார் மேலதான் புதிய ஏற்பாடு கட்டப்பட்டதே?
அதே பேதுரு, எந்த பேதுருவை வச்சு மறுதலிக்க வச்சானோ அதே பேதுருவை எடுத்து பிரசங்கத்துல 3000 பேரை கத்தரிச்சு கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. அவன் நினைச்சிட்டான் பேதுருவை கீழே தள்ளிட்டோன்னு. ஆனா அதே பேதுருவை கத்தர் எழுப்பி கட்டுற. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அப்போ அவ்வளவு ஒரு ஏமாளி அந்த பிசாசு. அவனுடைய வலையில விழுந்துட்டோம்னா நாம எவ்வளவு பெரிய ஏமாளியா? அல்லேலூயா. அவனுடைய வலை என்ன? நம்ம செய்யற வேலை தான். வேலை செஞ்சா தப்பு இல்லை, வேலையே செஞ்சா தப்பு, படிச்சா தப்பு இல்லை, படிச்சுட்டே இருந்ததா தப்பு. அல்லேலூயா. சம்பாரிச்சா தப்பு இல்லை, சம்பாரிச்சுக்கிட்டே இருந்ததா தப்பு. காசுன்னா தப்பு இல்லை, காசு காசு காசுன்னா தான் தப்பு. தூங்கினா தப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் தூங்கினா தப்பு. அல்லேலூயா. சாப்பிட்டா தப்பு இல்லை, தான் சாப்பிடுவேங்கிறத தப்பு. சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் யார்? அதை உணர்ந்து கொண்டவர் நேபுகாத்நேச்சார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ராஜாவையே கர்த்தர் உணர வச்சுட்டாரு. நீங்களும் நானும் அல்லேலூயா. அவர் உணர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த அளவுக்கு போயிருக்காரு. நாமளே உணர்ந்து நேரங்களையும் காலங்களையும் சமயங்களையும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை போற்றும்படியாக, அவரை நாம் கனப்படுத்தும்படியாக நேரங்களை செலவிடுவோம். வாழ்க்கையை செலவிடுவோம். அதுவே மேன்மையானது, அதுவே உன்னதமானது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால் நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்து ஆராதிங்க. ஆண்டவர்கிட்ட நேரத்தை செலவழிச்சா என் வாழ்க்கை போயிருமோ, என் நிம்மதி போயிருமோ, என் வேலை போயிருமோ, என் படிப்பு போயிருமோ, என் காசு போயிருமோ, என் குடும்பம் போயிருமோ, என் பிள்ளைகள் போயிருவாங்களோ, நான் பண்ண எல்லா பிளானும் போயிருமோ, என் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் போயிருமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல நேரத்தை செலவழிச்சா இதெல்லாம் என்னை விட்டு போயிரும் பயப்படுறீங்களா? என் நிமித்தம் தன் வீட்டையாவது, தன் பிள்ளைகளையாவது, தன் மனைவியையாவது, தன் தாயையாவது, தகப்பனையாவது எதை ஒருவன் இழந்தாலும் அதை ரெட்டிப்பா நான் அவனுக்கு கொடுப்பேன். சொல்லுவோமா? என்னை தேடி என் சமூகத்துக்கு வந்து என் கூட நேரத்தை செலவழிச்சு என்னுடைய நாமத்தை உயர்த்தி ஒருத்தன் தோல்வியை சந்திக்கிறான்னா அந்த தோல்வி அவனுக்கு ரெட்டிப்பான ஜெயத்தை கொடுக்கும். சொல்லுவோமா? ஒரு இழப்பை அவன் சந்திக்கிறான் என்றால் அந்த இழப்பு அவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை வந்து சொல்லுவோமா? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புது, ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று கேள்வி சொல்லுவோமா? உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா 2 மடங்கு நான் உனக்கு சம்பளம் தரேன்னு? தருவான். நம்ம ரத்தத்தை உறிஞ்சிட்டு கொடுப்போம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் சொல்லல. நீ அவன் நம்பிக்கை வைக்கணும். இந்த நிலைமையை காட்டி இன்னும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் தருவார். அப்போ என்ன பண்ணணும்? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. அவருக்கு நேரத்தை செலவழிங்க, அவருக்கு உங்களுடைய நேரங்களை கொடுங்க, அவருக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க, அவருக்கு உங்க குடும்பத்தை கொடுங்க, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பா அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறது போல உங்களையும் கர்த்தர் ஜீவித்திருக்க செய்வார். அதற்கு ஆதாரமாக உபாகமம் 17:20, உபாகமம் 11:9, சங்கீதம் 22:26, சங்கீதம் 69:32 எல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. நீங்களும் ஜீவித்திருக்கிறவர்களாய் உங்கள் இருதயத்தையும் கர்த்தர் வாழ வைப்பார். அந்த வசனத்தை ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. உபாகமம் 17:20 வாசிங்க. அவன் லேவியராகிய ஆசார் இடத்துல இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்கான ஒரு பிரதியை எழுதி, வாசிக்கிறவங்க மட்டும் பைபிள் பாருங்க, மித்தவங்கள ஆக்ஷன் வாசிமா. வந்து வாசி. நீங்கள்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஜனங்கள் 4 ஆசாரி, லேவியராக ஆசாரியத்திலிருந்து பைபிள் பார்த்து உங்களுக்காக ஒரு காப்பியை நீங்க எழுதி கையில வச்சிருக்கீங்க, உங்க இடத்துல வச்சிருக்கிறீங்க. உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் உங்க குடும்பத்துல இருக்க உங்க பிள்ளைகள் மனைவிகள் எல்லாரும் இந்த உலகத்துல நடுவ உங்களுடைய வாழ்க்கையில நீடித்து வாழ்வார்கள். எப்படி அவர் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிறாரோ அதே போல நம்மளையும் நீடித்து வாழ வைக்கிறவர். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அந்த காலத்துல ஒரு பிரமாணம் இருந்துச்சு. லேவியர்கிட்ட மட்டும்தான் நியாய பிரமாணம் இருந்துச்சு.
அதை ராஜாக்களுக்கும் ஜனங்களுக்கும் தலைவர்களுக்கும் ஷூட் பண்றதுக்கு ஒரு காப்பி எடுத்து எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாங்க, எப்படி இதுல நியாய பிரமாணம் எங்க கையில இருக்கோ அதே மாதிரி உங்க கையிலயும் வந்துருச்சு, நீ இதை படிச்சு இதை கரெக்டா ஃபாலோ பண்ணினா நீயும் உன் குமாரரும் இந்த இஸ்ரவேல்ல எங்கும் நீங்க நீடித்து வாழ்வீங்க. சொல்லுவோமா, வேலைக்கு போனா சம்பாதிச்சா அடிச்சா நல்ல நிலைமைக்கு வந்தா நம்ம நீடித்து வாழ மாட்டோம். நியாயப்பிரமாணம் உங்க கையில இருக்கு பாத்தீங்களா, பைபிள். இதை நீங்க எந்த அளவுக்கு பிடிச்சுக்கிறீங்கிறத படிக்கிறீங்க, இதை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவர் சமூகத்தை எந்த அளவுக்கு இருக்கிறீங்கிறத பொறுத்து நீங்க நீடித்து வாழ்வீர்கள். இன்னொரு வசனம் சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். என்னது? கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஒரு சொல்லுவோமா, கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் என்றென்றைக்கும். கர்த்தர் எப்படி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் என்றென்றைக்கும் வாழுகிறவர்களாய் இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுதா? அப்ப யார புடிச்சா வாழுவோன்னு தெரியுதா? யார புடிச்சா நம்ம நல்லா இருப்போம்னு தெரிஞ்சிருச்சா? யார புடிச்சா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம்னு தெரியுதா? இப்போ சொல்லுவோமா? அதனால அவர் எப்படி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் ஜீவித்திருக்கும்படியாக அவரை அதிகமாய் நேசிக்கும்படியாய் தேடும்படியாய் அவர் விரும்புகிறார். நேபுகாத்நேசாருக்கு கற்றுக் கொடுத்த தேவன் உங்களுக்கும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் செய்தியின் மூலியமா. சொல்லுவோமா? அப்போ உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் சமயங்களையும் தேவனிடத்துல செலவழிங்க. நீங்களும் என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பீர்கள், வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? சொல்லுவோம். எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். அப்பா, எல்லா கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். அப்பா இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். கேட்ட உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே ஜீவித்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நாம் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே. உம்மை என்றும் விடாமல் நாம் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் என்றென்றும் ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே நீ நல்லவரப்பா. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். 32:40 வாக்குரைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். வேத வார்த்தையை நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டோம், தெரிந்து கொண்டோம். வெளிப்படுத்தின நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்மை போல என்னாலும் நீடித்து வாழும்படியான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? அதை உணர்ந்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நாங்கள் தொடர்ந்து படிக்க கிருபை பாராட்டும்.
ஆண்டவரே கேட்ட சத்தியம் ஒவ்வொன்றும் 30, 60, 100 எங்க வாழ்க்கையில பலன் பெறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.